ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் எங்கள் ஊரில் மழையே விடலை. எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. லேசாக காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு மழையும் தூருது. என் 2 பிள்ளைங்களும் அடங்கையே மாட்டுது. அதான் சொல்லுது, தண்ணி வரட்டுமா, வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடட்டுமா, நான் ஸ்விம்மிங் பூலில் விளாடுவேன் அப்படிங்குது. கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் சொல்லுதுங்க. நான் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாடுவோம்மா, வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்தால் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவோம்மான்னு சொல்லுது. எங்கள் சின்ன பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூல்னால் ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுது அது மாதிரி. நான்லாம் வயிறு எரிஞ்சு உட்காந்துருக்கேன். இவ்வளோ பொருள்லாம் வீட்டில் இருக்கே, வீணாக போயிட்டுனா திரும்பியும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு எப்படிங்க மறுபடியும் ஒரு முன்னேறி வரங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கஜா புயலில் வந்தே ரொம்ப இன்னும் அதுலேருந்து இன்னுமே மீண்டும் வந்து இப்போ தான் கொஞ்சம் தலையெடுத்துருக்கும்போ மீண்டுமும் வந்து இதுமாரி என்னங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். நாங்களும் சாமிகிட்டலாம் வேண்டியிருக்கிறேன். காற்றும் அடிக்குது, மழையும் தூருது, கரண்ட்டும் போயிடுச்சு. எங்களுக்கு ஒய்ஃபையும் கட் ஆகிடுச்சு. வீடியோவும் போட முடில, ஷார்ட்ஸ் வீடியோவும் போட முடில. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மன உளைச்சலாகவும் இருக்குது. இன்னும் காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட்டு தான் மத்தியானம் சாப்பாடுலாம் இன்னும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலைன்னா வெளியில் போக முடியலை. அதனால் நாங்கள் சமைக்கிறாங்க இதில் மத்தியானத்துக்கும் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவோம், நைட்டுக்கும் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு இருக்கேங்க. பிள்ளைங்க சுத்தராக ரெண்டுமே அடங்க மாட்டுது. அதுங்க வந்து அடங்குதுன்னா சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாண்டு பிள்ளைங்களுக்கு வெள்ளம் புயல் அப்படின்னா அதுங்கெல்லாம் என்ன சொல்ல போகுது? எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் ஊர்லேயும் அதிக மழை பெஞ்சிருக்கு, தண்ணியும் நிறையா இருக்குது அப்படிங்கிறதனையும் நீங்கள் வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் மழை எங்கே பார்த்தாலும் மழை அதிகம் தான். ஆமாம், சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. நாகை மாவட்டத்துக்கு தான் இன்னும் அதிகம் மழையே வந்து நாகை மாவட்டத்துக்கு தான் அதிகம் பெய்யுது. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேதாரண்யத்தில் தான் எங்களுக்கு கடல் வந்து பக்கம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேதாரண்யம் நான் கரியாப்பட்டினம் ஊர். ஆனால் எங்களுக்கு வந்து 18 கிலோமீட்டர் வந்து கடல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதிக பாதிப்பு கிடைக்கும், மழை இருக்கும். ஆனால் எங்கள் ஊரை பற்றியே சொல்ல மாட்டுறாங்க. 3 நாளாகவும் சரி மழை. முந்தா நாள் நைட்டு பிடிச்ச மழை. எங்கள் கொல்லை குளம் எல்லாம் குளமும் கரையும் ஒன்றா இருக்குது. மீட்பு படை வந்து எங்கே இருக்குன்னா டவுனில் வந்து வேதாரண்யத்தில் இருக்காங்க. இதுமாரி ஒரு கிராமத்தில் இருந்தால் தானே சப்போஸ் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அவங்க மீட்பு படம் வரும். நாங்கள் ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளார அவங்க அது இதாகிடும். என்னன்னு தெரியல, பார்ப்போம். அப்படிலாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் கஜா புயலுக்கே எங்களுக்கு ஒரு மீட்பு படம் வரல. நாங்களாம் எங்கள் உயிர் பொழைச்சி ஃபஸ்ட்டு காற்றுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. ஃபுல்லாக ஓடெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. எங்கள் மாமாலாம் சொன்னாங்க புயலாவது ஒன்றாவது அதெல்லாம் வராதுன்னாங்க. அதுலேயும் நாங்கள் 3 ஃபேமிலியும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்கள் சின்ன பாப்பா வந்து இன்றைக்கி 9 வயசு ஆகுது. அவளுக்கு 2 வயசு. அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தபோது போர்டெல்லாம் விழுந்தது கீழே. அப்போ எல்லோரும் போய் ஒரு வீட்டில் ஒழிஞ்சிருந்துட்டாங்க. மருவும் வந்து எங்கள் நடுக்குழந்தனார், எங்கள் மாமனார், எங்கள் வீட்டுக்கார் 3 பேரும் மறுகாத்துக்கெல்லாம் வீட்லேயே மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் ஃபுல்லாகவே வீட்டில் தான் அந்த பொருள் அதை ஒதுங்கு பண்ணுறது, இது ஒதுங்கு பண்ணுறது, விடிய அவங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க. மெத்தரு எல்லாருமே தான் இருந்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டம்னா நம்ம உயிரை காவந்து பண்ணி வச்சுட்டு அவர் நம்மக்கிட்டேயே வரலையே, நம்ம பார்க்கவே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு. காலையில் பொழுது விடிஞ்சிச்சு 6 மணிக்கெல்லாம் வீட்டில் தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லையே தெரியல. அதனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பசங்க வேறு படுத்தி வைக்கிதுங்க, ஒரு ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்கூலில் வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கோங்க, நீங்களும் எல்லோரும் சேஃபாக இருங்க. அவங்களோட எங்கள் ஊரில் அனௌன்ஸ்லாம் நேற்று பண்ணிருந்தாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லி. அவங்கவுங்க பொருளை வந்து சேஃபாக எடுத்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத பால் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிக்கோங்க. எல்லாமே செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து நகை அடவு சீட்டு ரசீது. நான் வந்து கஜா புயலுக்கு இப்போல்லாம் என்னோடய எல்ஐசி பாண்டு பத்திரமெல்லாம் நினச்சிட்டேன். என்னோடய கேஸ் புக்கெல்லாமே நனைஞ்சி போய் ஊறி போயிருந்தது. நானும் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி பணம் காசெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை சேஃப்டி பண்ணி வைக்கிற அளவுக்குலாம். சில பேர்லாம் நகையாக பணம்லாம் வச்சுருப்பாங்க, என்னடா பண்ணுறதுன்னு. எங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்களோடதெல்லாம் வந்து பேங்கில் தான் இருக்குது. எங்கள் வீட்டு கையிலலாம் ஒன்றும் கிடையாது. வேணால் மேக்ஸிமம் காதில் கையில் போட்டிருக்கிறது தான். அதனால் நீங்கள்லாம் அவங்கவுங்க பொருள் இதுங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும்ல. அதெல்லாம் நீங்கள்லாம் பத்திரமா எல்லாம் இருந்துக்கங்க,
சேஃபாக இருந்துக்கங்க. என்னன்னாலும் எப்போனாலும் எதனாலும் நடக்கலாம். நாகப்பட்டினம் கடல் இலங்கைக்குன்னா கடல் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்து எத்தனோ கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. 630 670 சொன்னாங்க. இப்போ வந்து சொல்கிற பார்த்தா ரொம்ப கிட்ட சொல்லிட்டாங்க. சென்னைக்கு தான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. நம்மளுக்கு வந்து 250 அவ்வளோதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையும் சொல்ல மாட்றாங்க. பாண்டிச்சேரியும் போங்குங்கிறாங்க, இலங்கையில் வந்து கிடக்குங்கிறாங்க, முத்துப்பட்டையில் இருக்குங்கிறாங்க, புதுச்சேரியில் இருக்குங்கிறாங்க. எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. இதேமாரி தான் கஜாவிலுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அடிச்சது பாருங்க எங்கள் ஊரை பக்கம். அதனால் எங்கள் ஊரில் எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் கொஞ்ச நாளும் ஒரு 30 கிலோமீட்ரு இல்லை 40-50 கிலோமீட்டர்னாலும் இருக்கும்னு சொல்கிறாரு. காற்று கொஞ்சம் மாதிரியே இப்போ அடிச்சுது. நான் வீடியோ போட்டப்போலாம் அடிச்சிச்சு. அதனால் வீட்டில் சில பேர்லாம் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா சேஃபான இடத்துல போய் இருந்துக்கங்க. ஏதோ மாடி வீடு இதுமாரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நாங்களே போகணும் தான். நாங்களே சொல்லி நான் காமிச்சிருக்கேன் வீடியோலலாம். வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க. நாங்கள் இப்போ அங்கே போக முடியாது. நில ஜன்னல்லாம் நாங்கள் வைக்கலைங்கிறதுனால நாங்கள் போக முடியாது. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. எங்கள் சின்ன பாப்பா தான் சின்ன பிள்ளை அடம் பிடிக்கிறது பார்த்தா எங்கள் பெரிய பாப்பா வந்து அதுக்கு மேலே அந்த இருக்குது பாருங்க, சரியான வாள் இது அதுக்கு மேலே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் வந்து குரூப்பில் அனுப்பி விட்டுருந்தாங்க. மருதூர் முதியோர்கள் இல்லத்துக்கு வந்து அவங்கவுங்க சேஃப்டியாக வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்குது. யாருனாலும் வந்து தங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஆட்டோவோ காரோ வந்து அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி குரூப்லலாம் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் கஜாவில் அடிச்சு போய் பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு தான், மாடி வீடு, அவங்க வீட்டில் தான் இருந்தோங்க. புயல் அடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் எவ்வளோ மழையை தாங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடே வந்து சதப்பாக போயிடுச்சு. ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய மாடி வீடு தான் இருந்தாலும் சொட்டு தான் ஓடும். அது என்ன பண்ணுறது? பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்க. எங்களோட கடமை நாங்கள் 3 நாளும் சொல்லிகிட்டு இருக்கேங்க. எல்லோரும் கமெண்ட்னே சொல்கிறாங்க, அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கங்க, ஃபேமிலியெல்லாம் பத்திரமா இருங்கக்கான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் நைட்டு சொன்னார், உங்ககிட்ட ஆட்டுக்குட்டியை பத்திரமா பார்த்து. எங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டியெல்லாம் நான் கொஞ்சினேண்ணா, ஆட்டுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் வீடியோ போடுவோன்னா, அக்கா உங்கள்கிட்ட ஆடெல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ தாக்கா ஆட்டுக்கோட்டாய் கட்டினிருக்காங்க மாமான்னு அன்றைக்கி சொன்னீங்களாக்கா, பாவம் ஒரு கஷ்டப்பட்டு கட்டினாரு, அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்ம உயிரை தான் பத்திரம் பண்ணலாம். ஆட்டுக்கொட்டாயி நம்ம வீடெல்லாம் நம்ம பத்திரம் பண்ண முடியாது பாருங்களேன். நம்மளே வந்து சேஃப்டியாக இருக்கும்போது வீட்டை கொண்டு போய் எங்கே நம்ம சேஃப்டியாக வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் பார்த்துக்கங்க. எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நமக்கு மக்கள் சப்போர்ட் வேணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நாங்களும் கொஞ்சம் இதுதான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. எங்களையும் பார்த்துக்கங்க மக்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேஃப்டியாக இருங்க. பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கங்க. ஆமாம், பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு, பால். நானே இப்போ கடல எங்கள் வீட்டிலலாம் கடல போட்டிருப்பாங்க அத்தைம்மா. அதுக்கு முன்னெல்லாம் மாமா மாமி கடலையெல்லாம் போடுவாங்க கொல்லையில். இப்போ எங்கள் கொல்லையில் வந்து சவுக்கே போட்டதுனால கடலைக்கெல்லாம் வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வறுத்து சாப்பிட்றலாம் வாயெல்லாம் நம்ம ஒரு பயிர் பச்சை பயிர் இருந்தால் கூட சரி, பயிரை வறுத்து ஒரு அரிசியை வறுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கும் கூட இங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னெல்லாம் மாமி போடுவாங்க பயிர் உளுந்தெல்லாம். இந்த வருஷம் ஒன்றுத்துலேயும் இறங்கலை. எல்லாமே லோ பட்ஜெட்டில் போனதுனால எதுலேயும் அவங்க மணக்கடலை மாமா மருளிக்கிழங்கு மட்டும் அவுத்து மருளிக்கிழங்கு மட்டும் மாமா இருங்க. எங்கள் சின்ன மேடம் கேஸ் அடுப்பில் வந்து என்னமோ அடுப்பில் ஸ்டூலை போட்டு ஏறி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, சமையல் பண்ணிகிட்ருக்காங்களாம். அந்த பிள்ளைக்கு நல்ல அறிவுரைகளை கமெண்டில் சொல்லி அனுப்புங்க. சரியான வாழு பிள்ளையாக இருக்குது. நான் வந்து புயல் முடிஞ்ச பிறகு என்ன புயலுங்கிறது பெண் குயின்னு ஒன்று வருது. அதுக்காக பெண்கள் தான் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி வருது. அதனால் எங்கள் வீட்டுக்கு எதுக்க ஃபுல்லாக குளம், பயங்கர குளம். எங்கள் குளம் தான் அது வந்து. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஊருக்கு ஓடிடணும்னு நினச்சிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த முன்னொரு வீடியோவில் புது வீடியோவை உங்களை சந்திப்போம். ஓகே, பாய். கட் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.